தமிழகத்தில் மகளிர் நிதி திட்டத்தில் சுமார் 600 கோடி ரூபாய் வரை முறைகேடு நடைபெற்றிருக்க வாய்ப்பு இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் மூலம் செயல்படுத்தப்படும் ஊரக வாழ்வாதார இயக்கம், நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் உள்ளிட்ட திட்டங்களுக்காக ஆண்டுதோறும் 1800 கோடி வரை நிதி வழங்கப்படுகிறது. இந்த நிலையில் மாவட்ட, வட்டார மற்றும் ஊராட்சி அளவிலான அலுவலகங்களில் நிதி கையாடல் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. கடந்த ஆண்டு மகளிர் மேம்பாட்டு நிறுவன மேலாண்மை இயக்குநராக இருந்த ஷாஜிவதனா என்பவர் புகார்களை ஆய்வு செய்தபோது முறைகேடு கண்டறியப்பட்டதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். இதனையடுத்து IAS அதிகாரி வெங்கடேசன் தலைமையில் தணிக்கை குழு அமைக்கப்பட்டு 388 வட்டாரங்கள் மற்றும் 12,560 ஊராட்சிகளில் நிதி செலவினங்கள் ஆய்வு செய்யப்பட்டன. அதில் 600 கோடி ரூபாய்க்கு மேல் முறைகேடு நடைபெற்றிருக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. எனவே விசாரணையை முழுமையாக முடிக்க விடாமல் தடுத்து வேறு தணிக்கை குழுவை நியமித்து ஊழலை மூடி மறைக்க முயற்சி நடைபெறுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.